யாக்கோபு பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. ஆதியாகமம் 32 அதிகாரம் 31 வாசிக்கும் பொழுது, அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. பெனியேல் என்பதற்கு தேவனுடைய முகம் என்று அர்த்தம். பெனியேல் என்பது தேவனுடைய முகமாக இருக்கிறது. தேவனுடைய முகத்தை சந்தித்த பின்பு யாக்கோபுடைய வாழ்க்கையில மறுபடியும் ஒரு திருப்பு முனை உண்டாகிறது. தேவனுடைய முகத்தை சந்தித்த பிறகு அந்த பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. ஒரு புதிய திருப்பு முனைக்குள்ளாக யாக்கோபு வருவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பல நேரம் பெனியேலை கடந்து ஆக வேண்டும். பல நேரம் தேவனுடைய முகத்தை சந்திக்கும் பொழுதுதான் அடுத்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல முடியும். இப்ப தேவனுடைய மனுஷனாகிய யாக்கோபு பெனியேலை கடந்து போகும் பொழுது சூரியன் அவருடைய வாழ்க்கையில உதயமாயிற்று பார்க்கிறோம். இந்த நாளில் நமக்கும் ஒரு பெனியேல் அனுபவம் தேவை. இந்த செய்தி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாள் நம்மோடு பேசுவாராக. அப்ப யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ரெண்டு விதமான கோர முகத்தை சந்திக்கிறார். ஒன்று லாபானின் முகம், மற்றொன்று ஏசாவின் முகம். இந்த ரெண்டு பேருமே யாக்கோபுக்கு நன்மை அல்ல தீமை செய்யத்தான் ஆயத்தமாயிருந்தார்கள். இந்த ரெண்டு பேருமே யாக்கோபுக்கு எப்படியாவது தீமை செய்ய வேண்டும் அல்லது யாக்கோபை கொன்று போட வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் யாக்கோபு தேவனுடைய முகத்தை சந்திக்கும் பொழுது தேவன் அவருக்காக யுத்தம் பண்ணினார். தேவன் யாக்கோபுக்காக ஏங்கி கொண்டதை பார்க்கிறோம். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில பல லாபான்கள் வந்து கொண்டிருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில பல ஏசாக்கள் வந்து கொண்டேதான் இருப்பார்கள். ஆனால் நீயும் நானும் ஊழியத்தில், நீயும் நானும் பிசினஸ்ல, நீயும் நானும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக, அந்த ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள்ளாக கடந்து போக வேண்டும் என்றால் பல லாபான்களை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். பல ஏசாக்களின் ஆவிகளை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கானானை சுதந்தித்துக் கொள்ள முடியும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை வருகிறதுன்னா அப்படின்னா, ஆதியாகமம் 31 அதிகாரம் 3 சொல்லும் பொழுது, கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கு உன் இனத்தாரத்தில் திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். நான் உன்னோடு கூட இருப்பேன், உன் பிதாக்களுடைய தேசத்துக்கு திரும்பி போ என்று யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. காலையில் ஒரு வார்த்தை வருகிறது. அடுத்த வார்த்தை எப்போ வருதுன்னா 13 வசனம் 31 அதிகாரம் 13 வாசிக்கும் பொழுது, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாரில் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார். அப்ப காலையில தேவனுடைய வார்த்தை வருகிறது. இரவுல பார்க்கும்போது தேவ தூதன் எங்க பேசுறாருன்னா யாக்கோப்ட பேசுறதை பார்க்கிறோம். இந்த நாள்ல நாம் எழுந்து பெத்தேலுக்கு போக வேண்டும். நாம் எழுந்து பெத்தேலில் தேவன் உறவாடி கொண்டிருக்கிறார். பெத்தேல் என்பது தேவனுடைய வீடாக இருக்கிறது. இப்போ நம்ம எழுந்து ஆக வேண்டும். இப்பொழுது யாக்கோபை பார்க்கும்பொழுது எங்க இருக்கிறார்னா 20 ஆண்டுகள் அண்ணனை விட்டு குடும்பத்தை விட்டு சீரியா தேசத்துல வந்து அவர் வாசம் பண்ணுகிறார். பதான் அரம்புல வாசம் பண்ணுகிறார். அந்த சீரிய தேசத்தில் 20 ஆண்டுகள் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப கோலும் கையுமாக அந்த யோர்தானை கடந்து போன யாக்கோபை கர்த்தர் இப்ப 2 பரிவார்களோட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு யோர்தானை கடந்து செல்லக்கூடிய கிருபையை தந்தார். பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில ஒன்றுமில்லாமல் நீங்களும் நானும் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த ஒன்றுமில்லாத ஒரு காரியத்திலிருந்து புதுமையான காரியத்தை செய்ய அவர் துவங்குகிறவராக இருக்கிறார். பிரைஸ் லார்ட். இப்ப யாக்கோபு 20 ஆண்டுகள் கடுமையான ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். ஆட்டு மந்தையும் ஒட்டகங்களையும் மேய்க்கக்கூடிய ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அப்ப 20 ஆண்டுகள் தன்னுடைய தாய் மாமா வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் லாபானை ஆசீர்வதித்தார். எப்படி யோசேப்பை ஆசீர்வாதத்தினால் அந்த முழு எகிப்தும் ஆசீர்வதிக்கப்பட்டது போல இப்பொழுது கர்த்தர் லாபானை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் லாபான் ஆசீர்வதிக்கும் பொழுது அது மிகுதியாக பெருகிற்று. ஆசீர்வாதங்கள் மிகுதியாய் பெருகிக் கொண்டிருந்தது. அதை லாபான் பார்த்ததை பார்க்கிறோம். இப்ப பார்க்கும் பொழுது லாபானுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, எப்படியாவது யாக்கோபை முடிச்சு விட்டணும். யாக்கோபை எப்படியாவது அவர் சொந்த தாய் மாமா, அது இல்லாமல் பொண்ணு கொடுத்தவன் தான். ஆனால் எப்படியாவது யாக்கோபை கொன்று போட வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று. அதில் வாசிக்கும் பொழுது 31 அதிகாரம் 1 வாசிக்கும் பொழுது, பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவர்கள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தையில யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்த பொழுது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்கிறதை கண்டான். இப்ப யாக்கோபுடைய ஆசீர்வாதம் எங்க வந்ததுன்னா என் தகப்பன் மூலமா தான் வந்தது. ஒருவேளை கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்திருக்கலாம், மாற்று கருத்து இல்லை. ஒருவேளை லாபானை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கலாம், அதனால் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்களுடைய சொத்து மூலமாக தான் அது மல்டிப்ளை ஆச்சு அந்த சொன்னதை பார்க்குறோம். அப்ப யாக்கோபு வரும்போது சும்மா ஒட்டகத்தோடு ஆட்டு மந்தையோடு வரல, எங்கள் தகப்பன் மூலமாய்த்தான் வந்தது என்று கசின் பேச ஆரம்பிச்சிட்டாய். அப்ப அவங்களுடைய தாய் மாமா பிள்ளைகள் பேச ஆரம்பிக்கும் பொழுது
ஒரு ஸ்கெட்சை போட்டாங்க, யாக்கோபுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஸ்கெட்சை போட்டாங்க. அப்ப சொல்லும் பொழுது லாபானுடைய முகம் வேறுபட்டதை பார்க்கிறோம். வேறுபடும் பொழுது 1வது வசனத்துல அவருடைய முறுமுறுப்பு, தாய் மாமா பிள்ளைகளுடைய முறுமுறுப்பு. 2வது வசனத்துல வாசிக்கும் பொழுது லாபானுடைய முகம் மாறுகிறது. 3வது வசனம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நீ எழுந்து போக வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். 3வது வசனம் அது வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்க அந்த வார்த்தை வரல. ஆனால் ஆடியோ வாய்ஸில் தேவனுடைய வார்த்தையை யாக்கோபு கேட்கும் பொழுது, இப்பொழுது தன்னுடைய தகப்பனை சந்திக்கும்படி புறப்பட்டு போகிறத பார்க்கிறோம். பெனியலுக்கு போக வேண்டும், கானானுக்கு நேராக போக வேண்டும் என்று ஆயத்தப்படுகிறார். இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்களும் நானும் பிரயாணப்பட ஆயத்தமாக்கப்பட வேண்டும். தேவன் எதை விட சொன்னாரோ அதை நாம் விட வேண்டும். எதை பெற்றுக்கொள்ள சொன்னாரோ அதை பெற்றுக்கொள்வதற்கு நேராக நாம் முன்னோட்டமாய் ஓட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்போ பார்க்கும் பொழுது முக நாடி வேறுபடும் பொழுது இன்னும் ஒரு வாரம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா யாக்கோபை கொன்றுப்பாங்க. ஆமா, லாபானை கொன்றிருக்க முடியும், அல்லது லாபானுடைய பிள்ளைகள் கொன்றிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது நன்மையை செய்யும்படி விரும்புறதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இங்கே சொல்லும் பொழுது 31ஆம் அதிகாரம் 13 சொல்லும் பொழுது இப்ப கனவு மூலமா இன்னொரு கன்ஃபார்ம் பண்றார். என்னன்னா, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து என்னோட பேசுன பத்தியா, அந்த தேவன் நானேன்னு சொல்றதை பார்க்கிறோம். ஏன்னா அந்த சம்பவம் நடக்கும் பொழுது யாக்கோபை தவிர வேற ஒருவரும் இல்லை. யாக்கோபுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து வேலைக்கு போகல. யாக்கோபு குடும்பம் உண்டாகவில்லை, மனைவி உண்டாகவில்லை. அப்ப அதுக்கு முன்பாக பேசும் பொழுது தேவனும் யாக்கோபு மட்டும் இருந்ததுனால அந்த ரகசியம் வெளியே யாருக்கும் தெரியல. இப்ப சொல்லும் பொழுது இப்ப அந்த கன்ஃபார்ம் பண்ணுறத பார்க்கிறோம். மறுபடியும் கன்ஃபார்ம், அந்த வார்த்தை கிடைத்த உடனே, அந்த வசனம் கிடைத்த உடனே யாக்கோபு இன்னும் துரிதமாக ஆயத்தமாகிறத பார்க்கிறோம். ஆயத்தமாகும் பொழுது மறுபடியுமாய், ஆமா, ஆயத்தமாகும் பொழுது மறுபடியும் அந்த எதிரிகள், ஆமா, அவனும் பயங்கரமாக எழும்புறதை பார்க்கிறோம். இப்போது யாக்கோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுதுதான் தேவனுடைய முகம் யாக்கோபுடைய வாழ்க்கையில குறுக்கிடுகிறது. இந்த காலையோடையில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தொழிலில் காரியங்களில் போட்டியாளர்கள் பல லாபான்களாக இருக்கிறார்கள். நம்முடைய போட்டியாளர்கள் பல ஏசாக்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் நான் ஜெயிக்கணும் அப்படின்னா தேவனுடைய கரம் இருந்தால் மட்டும் ஜெயிக்க முடியும். தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே நாம் மறுபடியும் அந்த காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் இவர்கள் எப்படியாவது யாக்கோபை கொலை செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை என்று வாசிக்கிறேன். உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னோடு சொல்லியிருக்கிற கர்த்தாவே. யாக்கோபுடைய பிரேயரை பார்க்கும் பொழுது 32ஆம் அதிகாரம் 9 சொல்லும் பொழுது, என் தகப்பன் ஆகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கு உன் இனத்தாருக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னோடு சொல்லியிருக்கிற கர்த்தாவே. நன்மை செய்வேன். அப்ப மற்றவர்கள் தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்மை செய்வேன் என்று யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அதை சொல்லும் பொழுது, தேவரீர், நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றார். 32:12 வாசிக்கும் பொழுது சொன்னீரே, அந்த வாக்குத்தத்தை பிடித்துக் கொண்டு யாக்கோபு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில தேவன் தந்த வாக்குத்தத்தம் இருக்கா சகோதரா? தேவன் தந்த வாக்குத்தத்தம் இருக்கா சகோதரியே? அதை பிடித்துக் கொண்டு சொன்னீரே, பெருக செய்வேன் என்று சொன்னீரே, கர்த்தாவே நன்மை செய்வேன் என்று சொன்னீரே. ஆனால் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நன்மை அல்ல, தீமை நடந்து கொண்டிருக்கிறது போல் இருக்கிறது என்று யாக்கோபு சொல்லி தேவனை ஞாபகப்படுத்துகிறார், தேவனோடு போராடுகிறார். அதுக்கப்புறம் தான் 32ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுதுதான் இப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தோடு எங்க போகிறார் அப்படின்னா, யோர்தானை கடந்து போக வேண்டும். அப்ப குடும்பங்களை யோர்தானை அப்புறப்படுத்தி விட்டு அப்ப யாக்கோபு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இந்த காலை வேளையில தனி ஜெபம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. குடும்ப ஜெபம் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் தனி ஜெபம் தேவனோடு ஒவ்வொருவரும், ஆமாம், தனி ஜெபம் அதிகமாக வாரங்களில் ஒரு நாளாவது தனி ஜெபம் அதிகமாக தேவனோடு உறவாடும் பொழுது தான் தேவன் பல நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பல சூழ்நிலைகளை ஆஃப் பண்ண முடியும். அப்போ தேவனுடைய முகத்தை, ஆமாம், யாக்கோபு பார்க்கணும் அப்படின்னா தனித்திருக்க வேண்டும். அதில் வாசிக்கிறேன் 32ஆம் அதிகாரம் 24 வாசிக்கும் பொழுது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் மட்டும் அவனோடு போராடி, பொழுது முடியும் மட்டும் ஒரு புருஷன், ஒரு தேவ தூதன் அல்லது தேவ தூதனானவர், ஆமா, அப்ப பொழுது விடியும் மட்டும் போராடி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். மற்றவங்களை ஆசீர்வதிக்க வேணும், மார்னிங் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன், எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை அவர் கிளம்புறாரு. ஆனா யாக்கோபு கிளம்ப விடலை. நீ என்னை ஆசீர்வதியும், இன்னமும் ஆசீர்வதியும் சொல்லி அவரை பிடித்துக்கொள்ள ரெஸ்லிங், அவர் கால்களை பிடித்திருப்பார் அல்லது கைகளை ஏதோ ஒரு பிடித்து கொண்டு என்னை ஆசீர்வதியும் சொல்லி விடாப்பிடியாக, அது அன்பின் பிடி, ஆமா, விடாப்பிடியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். என்னை ஆசீர்வதியும் ஜெபிக்கிறார். அது மல்யுத்தமாக ஒரு ரெஸ்லிங் போல அமைகிறது. விடலை.
ஆமாம், இந்த நாளில் சில காரியங்கள் நடக்கவில்லை என்றால் அருமையான சகோதரா, நீயும் நானும் தேவனை விடாமல் பிடித்து ஜெபிப்போம். நீயும் நானும் தேவ சமூகத்தில் விடாப்பிடியாக ஜெபிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய திருச்சபையை ஆசீர்வதிப்பார், நம்முடைய தேசங்களை ஆசீர்வதிப்பார், நம்முடைய காரியங்களை ஆசீர்வதிப்பார். விடாப்பிடியாக ஜெபம் ஜெபிக்கும் பொழுது அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார், அதற்கு அவர் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். அந்த அளவுக்கு ஒரு ஆழமான உறவை பார்க்கிறோம் பிரியமானவர். இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் ஆழமாய் உறவு இருக்கிறதா? பிதாவுக்கும் உங்களுக்கும் ஆழமான உறவு இருக்கிறதா? பரிசுத்த ஆவிக்கும் நமக்கும் ஆழமான உறவு இருக்கிறதா? சற்று சிந்திப்போம். இப்ப சிந்திக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாயே யாக்கோபு என்றார். எத்தன் ஏமாற்றுக்கிறான். இப்போ இங்கே பார்க்கும் பொழுது இஸ்ரவேலாக தேவன் மாற்று. இஸ்ரவேல் என்பது தேவனையும் மனிதனையும் மேற்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம். அப்போ மேற்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரக்கூடிய அந்த பெயரை சூட்டுகிறார், புதிய நாமத்தை உண்டாக்குகிறார். அந்த இடத்துல இஸ்ரவேல்ங்கிறது பேர் வைக்கிறார். இந்த நாளில் பெனியேல் அனுபவத்துக்குள்ளாக வரும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, விடாப்பிடியாக ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெனியல் துவங்குகிறது, ஒரு புது நாமம் துவங்குகிறது. அப்போது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்போ நீங்கள் யாரும் தெரியல. ஆமாம், தேவனை பிடித்து கொண்டு ஜெபித்து இந்த ஆழமான உறவுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் யாரும் தெரியலை, உங்கள் பேரை சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது என் பேரை கேட்க உனக்கு சொல்ல முடியாது சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேலுங்கிற பேர் வைக்கிறத பார்க்குறோம். அப்போ தேவனை பார்த்தேன், உயிர் பிழைத்தேன். ஆமாம், தேவனை முகமுகமாய் பார்த்தேன். ஆமாம், ஃபேஸ் டு ஃபேஸ். ஆமாம், ஃபேஸ் டு காட், தேவனுடைய முகத்தை பார்க்குறேன். அதை ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுறேன். அதை பார்க்கும்பொழுது இப்பொழுது யாக்கோபுக்கு ஒரு தைரியம் உண்டாகிறது. என்ன தைரியம் உண்டாகிறதுனா, இனி மற்ற முகங்களை நான் மேற்கொள்ள முடியும். இந்த நாளில் இந்த இரண்டு முகங்களை, ஆமாம், ஏசாவின் முகம் லாபானின் முகத்தை நான் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தேவனின் முகத்தை சந்தித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி தேவனின் முகத்தை சந்தித்த பிறகு மற்ற எல்லா காரியங்களும் மாறுதலாக முடிந்தது. பிரியமானவர்களே, இந்த நாளில் பெனியேல் அந்த சூரியன் உதயமானது போல இந்த மாதத்தில் ஒரு புதிய உதயம் உண்டாகட்டும். ஆமாம், இது நன்மைகளின் ஆண்டாக இருக்கிறது. கர்த்தர் நன்மை செய்ய துவங்கி விட்டார். ஆமாம், நன்மை செய்யவே அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்க வேண்டியது விடாப்பிடியாக கேட்போம் சில காரியங்களில். இப்போ பார்க்கும்போது 33ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஆமாம், சொந்த அண்ணன் அவரோடு நட்புக்குள்ளாக மாறுகிறதை பார்க்கிறோம். யார் கொன்று போட வேண்டும் என்று வந்தார்களோ அவர்கள் சாதகமாய் மாறுகிறதை பார்க்கிறோம். வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் யாருக்காக? அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார், உனக்கு ஆதரவாக ஆமாம் நிலை நிற்பார். இந்த நாளில் சத்துருக்களை நினைத்து பயப்பட வேண்டாம். ஆமாம், அவங்களுக்காக உன்னோடு கொடுக்கிற பெரியவர். ஆமாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காட்டிலும் உன்னோடு கொடுக்கிற பெரியவர். பிசாசு இருள் வல்லமை சக்தியை காட்டிலும், அந்தகார இருள் வல்லமையை காட்டிலும் உனக்குள் இருக்கக்கூடிய தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே வியாதியை குறித்து, ஆமாம், போராடி கொண்டு அருமையான சகோதரனை, அருமையான சகோதரியை, வியாதியை குறித்து, துக்கத்தை குறித்து, ஆமாம், சமாதான உண்மையை குறித்து, பல காரியங்களை குறித்து நீண்ட சிந்தனை குறித்து, மார்த்தாளை போல நீண்ட சிந்தனை, இதெல்லாம் இருக்கக்கூடிய அருமையான சகோதரியை, தேவன் இந்த நாளில் உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை தருகிறார். இந்த மாதம் புதிய துவக்கத்துக்குள்ளாக, புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நீங்கள் போகுவீர்கள். அப்போ இப்போ 33ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, யார் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணம் உண்டானதோ அவர்கள் பார்க்கும்போது ஒருவர் ஆமாம், ஒருவர் அழுது கொண்டிருந்ததை பார்க்கிறோம். 33ஆம் அதிகாரம் 4 சொல்லும் பொழுது, அப்போது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது தேவனுடைய முகத்தை பார்த்த பின்பு இப்போ ஏசாவின் முகத்தை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவன் யாக்கோபு திராணியை தருகிறார், கெப்பாசிட்டியை தருகிறார், ஒரு வல்லமை தருகிறார். இப்போ பார்க்கும்பொழுது கொண்டு போட வேண்டும் என்கிற அந்த கண்கள், கொண்டு போக வேண்டும் என்கிற அந்த முகம் இப்போ கருணை நிறைந்த முகமாக மாறுகிறது. அது ஏன்னா அதுக்கு முன்பாக இரவு ஜெபம் அமைகிறது. இரவெல்லாம் போராடி ஜெபித்த காரியத்தை பார்க்கிறோம். இப்போ இரவு ஜெபம் பகலிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறத பார்க்கிறோம். இந்த நாளில் பல சத்துருக்களை இரவுல கட்டித்தான் ஆக வேண்டும். பல பிசாசின் வல்லமைகளை இரவு கட்டித்தான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது, ஆமாம், பகலெல்லாம் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். இரவுல பார்க்கும்போது சாயங்காலம் ட்ரைனிங் கொடுத்திருந்தார், சீசர்கள் ட்ரைனிங் கொடுத்திருந்தார். ஆனால் இரவுலாம் பார்க்கும் பொழுது சொல்லாமல் அது இருட்டோட ஒலிவு மலைக்கு ஏறி போனார். கெச்சமேன் தோட்டத்திலே
ஜெபிக்க போனார். கலிலே கடல் அருகே போய் ஜெபிக்க போகிறார். அப்போ இரவெல்லாம் அவர் ஜெபிக்கிறத பார்க்குறோம். பகலில் கிரியை செய்கிறார், இரவுல கிருபையை தேடுகிறார். இந்த நாளில் நாம் இரவுல கிருபையை தேடுவோம், தேவ தயவை தேடுவோம். அப்போ பகலில் கிரியை செய்வோம். சூப்பர்ல வா. அப்போ யாரால் பாதிப்பு உண்டாகும் என்று நினைத்தானோ அவனால் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் இப்போ தைரியமாய் போகிறத பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஏசா ஏற்கனவே 400 பேரோடு எப்படியாவது யாக்கோபை கருவறுக்க வேண்டும், அவர் குடும்பத்தை கருவறுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வந்திருந்த சூழ்நிலை தேவன் மாற்றி அமைத்தார். இந்த நாளில் உன் குடும்பத்தை காலி செய்யணும், உன் பிசினஸை காலி செய்யணும், உன்னை காலி செய்யணும்னு துடித்து கொண்டிருக்கலாம். பல சத்துருக்கள் பில்லிசூனி ஆவியோடு துடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கலங்க வேண்டாம், உங்களோடு இருக்கிற ஒரு பெரியவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவர் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். சூப்பர்ல. அப்போ அவர் சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்றால் நான் தேவனை நாட வேண்டும், நீங்கள் தேவனை நாட வேண்டும், தேவனை நாட வேண்டும். அதுதான் தாவீது சொல்லும்போது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், எப்பொழுதும் துதி என் வாயில் இருக்கும், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் என் வாயில் இருக்கும். எனவே நான் ஸ்தோத்திரத்தை சொல்லும் பொழுது, துதிக்கும் பொழுது அந்த எதிரிகள் எல்லாம் உதிரிகளாக பதர்களாக மாறுகிறார்கள். பிரைஸ். அதை இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போ லாபான் சொல்லும் பொழுது 31ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பேசுகிறார். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து எங்கே போகணும்னா இஸ்ரவேலுக்கு போகணும். நீ எழுந்து கானானுக்கு போக வேண்டும். நீ எழுந்து உன் தகப்பன் வீட்டுக்கு போக வேண்டும். இந்த நாளில் தகப்பனை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரா, வேத வாசிப்பை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரியே, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரியே, தேவனுடைய வார்த்தையை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரியே, நீ மறுபடியும் எங்கே வரணும் அப்படின்னா பெத்தேலுக்கு வர வேண்டும். பெனியேலை சந்திக்க வேண்டும், பெத்தேலுக்கு நேராக போக வேண்டும். அப்போ பெத்தேலுக்கு போகும்பொழுது தான் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு அமைகிறது. அப்போ சொல்லும் பொழுது தன்னுடைய மனைவிகளை தன்னுடைய மனைவிமார்களை 11 பிள்ளைகளை எல்லாத்தையும் கூட்டுட்டு லாபானுக்கு தெரியாமல் லாபானுடைய முகத்தை பேஸ் பண்ண முடியல. 31ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 32ஆம் அதிகாரத்தில் தேவனோடு போராடி ஜெபித்த பின்பு 33ஆம் அதிகாரத்தில் ஏசாவின் முகத்தை பேஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ 31ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்றாரு, நீ முதல் எழுந்து போன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை காலையில் வருகிறது, இரவுல சொப்பனத்தின் மூலமாய் தேவ தூதன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இப்பொழுது லாபான் முகத்தை பார்க்க முடியாது. லாபான் கொஞ்சம் பிஸியாக இருக்கான். எங்கன்னா அவ்வளோ லட்சக்கணக்கான ஆடுகள் இருக்கிறது, ஒட்டகங்கள் இருக்கிறது, மாடுகள் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன மயிர் கத்திரிக்க வேண்டும். அப்போ முடி கத்திரிக்க அவன் போயிட்டான். இப்போ போகும் பொழுது யாக்கோபு என்ன செய்கிறான்னா தெரியாமல் வர்றதை பார்க்க 31ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிற, தான் அராமையிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாய் ஈசாக்கு இடத்துல போக புறப்பட்டான். லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்க போயிருந்தான். அந்த சமயத்தில் அப்போதான் அவன் போகும்பொழுது வாய்ப்புக்காய் காத்திருந்தான். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் வாய்ப்புக்காய் காத்திருங்க, வாய்ப்புகளை கர்த்தரே உண்டு பண்ணி தருவார். எதிரிகளுக்கு இடம் கொடுக்க மாட்டார். எதிரிகள் என்ன ஸ்கெட்ச் போட்டாலும் தேவன் உங்கள் பக்கம் இருக்கும் பொழுது அதுகளுக்கு மேலாக சூப்பரில் அவன் நினைக்கிறான் நம்ம ஏமாத்த. இல்லை, அவன் ஏமாத்தலை. சில காரியத்தை நம்ம ஏமாந்துருக்கோம், அவ்வளோதான். சில காரியத்தை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், அவ்வளோதான். சில காரியத்தை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இப்போ பார்க்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஒரு கேப், ஒரு இன்விட்டிங் கேப், ஒரு கேப்பு உண்டாகும் பொழுது இப்போ எங்கே போகிறாருன்னா நம்ம கானான் தேசத்துக்கு போக வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். இப்போ லாபான் முகத்தை மேற்கொள்ள முடியவில்லை, ஒரு பயம். ஆனால் யாக்கோபு ஓடி போய் விட்டார் என்று லாபான் அறிவிக்கப்படுகிறது. 3 நாளுக்கு அப்புறம் அறிவிக்கப்படுகிறது. இப்போ அவனும் பல சகோதரர்களை கூப்பிட்டுட்டு இவங்க மிடில் ஈஸ்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க யாருக்குமே தெரியாது, திடீர்னு என்ன பண்ணுவாங்க தெரியாது. அப்போ அப்படிப்பட்டக்கூடிய சூழ்நிலையில் சீரிய தேசம் இன்றைக்கும் பல பிரச்சனையோடு தான் ஓடிக்கொண்டிருக்குது. அப்போ அந்த சீரிய தேசத்தின் ஆகிய லாபான் சொந்த தாய்மாமா ஒரு பக்கம் பார்த்தா 2 பொண்ணை கட்டி கொடுத்துருக்கான். யாக்கோபு இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஓடி போக வேண்டும் என்று சூழ்நிலை உண்டாகிறது. ஓடி போகும் பொழுது லாபான் விடுற மாதிரி தெரியல, லாபானும் பின்ன வர்ற மாதிரி தெரியுது, பின்னாடி வர்றார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வருது. சொப்பனத்தில் 34ஆம் வசனம் வாசிக்கிறேன். அன்று ராத்திரியில் தேவன் சிறிய தேசத்தால் ஆகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோட நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். சூப்பர்ல. வார்த்தை கீவேர்டு என்னன்னா நன்மை அன்றி தீமையை பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. யார் அப்படின்னா லாபான்ட்ட கர்த்தர் சொல்றார்.
ஆமாம், லாபான் வந்து யெகோவாவை ஆராதிக்கவில்லை. பிதாவை தேவனுக்கும் லாபானுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் யாக்கோபுக்காக கர்த்தர் லாபானை சொப்பனத்தில் எச்சரிக்கிறார். ஆமென். இன்றைக்கும் சொப்பனத்தில் உங்களுக்காக பல லாபான்களை எச்சரித்து கொண்டே தான் இருக்கிறார். உங்களுக்காக சொப்பனத்தில் பல ஏசாக்களை எச்சரித்து கொண்டு தான் இருக்கிறார். அதனால தான் நம்ம இன்ன வரைக்கும் நம்ம காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிரைஸ் லார்ட். அதுதான் உண்மை. அப்போ ஆனால் வெளியில் வந்து சொல்லலை. ஆனால் லாபான் சொல்லிட்டான், கர்த்தர் என்னை எச்சரிச்சிட்டான்னு சொல்லிட்டான். ஆனால் பல லாபான்கள் சொல்லாமல் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பல லாபான்கள் சொல்லாமல் இருக்கிறார்கள். அருமையான சகோதர சகோதரியை இப்போ சொல்லும்பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நீ யாக்கோபோட நன்மையை மட்டும்தான் பேசணும். இந்த காலை வேளையில் இந்த ஆண்டு நன்மையை மட்டும் நீங்கள் வாயை திறந்து பேசுங்க. இந்த ஆண்டு நன்மை கிருபை மட்டும் என தொடரும் என்று பேசுங்க. நன்மையை மட்டும் பேசுங்க. ஆமாம், தீமை உங்களிடத்தில் வருவதில்லை. இப்போ தீமையை வந்து பிசாசு உண்டாக்குறான். தீமை, ஆமாம், தீங்கான பிசாசு பிள்ளைகிட்டேருந்து வருது. இப்போ தீமையை நாம் பேசும் பொழுது இன்னும் அவர்களுக்கு வாய்ப்பாக அமைகிறத பார்க்குறோம். ஆமாம், ஏற்கனவே சில காரியத்தில் அடுத்த நகர்வுக்குள்ளாக போகாமல் நீங்கள் நானும் தவித்து கொண்டிருக்கிறோம். அப்போ அடுத்த நகர்வு எனக்கு இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தோம்னா அடுத்த நகர்வுக்குள்ளாக, அடுத்த செட்டில்மெண்ட்டுக்கு நேராக, அடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்ம போக முடியும். அப்போ லாபான்ட்ட கர்த்தர் சொல்கிறாரு, யாக்கோபை நான் ஆசீர்வதிச்சிருக்கிறேன். ஆமாம், யாக்கோபை ஆசீர்வதிச்சிருக்கிறேன், அவனை தொடக்கூடாது என்று சொல்கிறத பார்க்குறோம். ஆமாம், அப்போ பார்வோனும் அவன் சேனையும் இஸ்ரவேலை அழித்து போட வேண்டும் என்று பின்னாடி வர்றதை பார்க்குறோம். ஆனால் முன்னாடி இருக்கிறது செங்கடல் இருக்கிறது, பின்னாடி பார்வோனுடைய படை இருக்கிறது. இப்போ இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். மோசேயை கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ என்னதுக்கு பார்க்குற? ஆமாம், கடலை பிளந்து கூட்டு போயிருக்கின்றார். கடலை பிளந்து, ஆமாம், நம்மளால் ஒரு பக்கெட் வாளியை கூட பிளக்க முடியாது, தண்ணியை பிளக்க முடியாது, அது மறுபடியும் சேர்ந்துடும். ஆனால் இவர் சொல்கிற கடலை பிளந்து விடுன்னு சொல்லும்போது ஒரு அதிர்ச்சிகரமான காரியத்தை பேசுகிறார். சயின்ஸுக்கு மேலே ஒரு அற்புதத்தை பேசுகிறார். ஒரு இயல்பான சூழ்நிலைக்கு மேலாக கர்த்தர் பேசுகிறார். அந்த காரியத்தை மோசே கையாண்டா. பிரியமானவர்களே, இந்த நாளில் இயற்கைக்கு மேலாக ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களோடு பேசினால் அதை நீங்கள் கண்டிப்பாக செய்து தான் ஆக வேண்டும். ஏன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பிறகு, அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் நன்மை. இப்போ பார்க்கும் பொழுது லாபானை எச்சரிக்கிறார். அதே மாதிரி மோசேக்கு விரோதமாய், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மறுபடியும் பார்வோன், ஆமாம், உள்ளம் கடினப்பட்டு கொண்டே இருந்தது, இருதயம் கடினப்பட்டு கொண்டிருந்தது. ஏன் அப்படின்னா சில நேரம் நமக்கு விரோதமாய் பல மனிதனுடைய உள்ளங்கள் கடினப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கடினம் என்பது நமக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆசீர்வாதம் தான். பல மனிதர்கள் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள். பல மனிதர்கள் நமக்கு முன்பாக கடினமாய் நடந்து கொள்கிறார். கர்த்தர் இதை அனுமதிக்கிறார். பல மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். கர்த்தர் சிலர் அதை விட்டு விட சொல்கிறார். ஆமாம், அதை அனுமதிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் பல கடினமான முகங்கள், பல கடினமான காரியத்தை நீங்கள் மேற்கொண்டிருந்தால், அதை பார்த்து கொண்டிருந்தால், நீங்கள் தேவனுடைய முகத்தை பார்க்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படி முகத்தை பார்க்க இந்த கடினமான காரியங்கள் பனியை போல உருகும். கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்போ மோசேக்கு விரோதமாக, இஸ்ரவேலுக்கு விரோதமாக பின்னாக வந்த பார்வோன் படை, ஆமாம், செங்கடலில் விழுந்தது. ஆனால் இவர்களோ செங்கடலை நீந்தி கிடக்கலை, நடந்து கிடந்தாங்க. ஆமாம், நீந்தி தான் கடந்திருக்கணும், நடந்து கிடந்தாங்க. இவங்க நீந்தவும் முடியலை, நடக்கவும் முடியலை. செங்கடல் அவர்களை, பார்வோனையும் அவருடைய சேனையும், ஆமாம், அமிழ்த்து போட்டது, காலி பண்ணிடுச்சு. ஒரு பெரிய இராணுவத்தையே, எகிப்தின் பெரிய இராணுவத்தையே செங்கடல், ஆமாம், முடிச்சு விட்டுருச்சின்னு பார்க்குறோம். இந்த நாளில் உனக்கு விரோதமாய் பெரிய இராணுவம் வந்தாலும், உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டமாய் அசுத்தாவின் வல்லமை வந்தாலும், உனக்கு விரோதமாய் ஏவப்பட்ட அசுத்த வல்லமை கிரியை செய்தாலும், நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்த அவர் போதுமாக இருக்கிறார். இப்போ சொல்லும்போது லாபானுக்கு ஒரு எச்சரிக்கை, நீ நன்மையை மாத்திரம் பேச வேண்டும் என்று சொல்லக்கூடிய எச்சரிக்கையை பார்க்குறோம். அப்போ லாபான் சொல்கிறாரு, நீ 31ஆம் அதிகாரம், அதிகாரம் 31:27, நீ ஓடி போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவா என்னிடத்தில் வந்துவிட்டது என்ன? நான் உன்னை சந்தோஷமும் சங்கீத மேலதாளமும் கிண்ணற முழங்கத்தோடு உன்னை அனுப்பியிருப்பேனே, என் பிள்ளைகளையும் என் குமார்த்திகளையும் நான் முத்தம் செய்ய விடாமல் போனது என்ன? இந்த செய்கையை நீ மதியில்லாமல் செய்தாய். அப்போ சொல்லும்போது லாபான் சொல்கிறான், யாக்கோபை பார்த்து, லாபான்னா தாய் மாமா, அவன் சொல்கிறான், என் பெண் பிள்ளைகளை முத்தம் செய்யாமல் நீ திருட்டுத்தனமாக யுத்தத்தில் பிடித்துட்டு போகிற மாதிரி போய் கொண்டிருக்கிறேன். உன்னை நான் கிண்ணறத்தோடும் சந்தோஷம் மேலதாளத்தோடும் கச்சேரியோடு ஒன்று அனுப்பியிருப்பேன் அப்படி சொல்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனே கிடையாது லாபான். ஆமாம், வந்த பர்பஸே கொலை செய்ய வேண்டும், அந்த பர்பஸ். சொந்த மருமகனாக இருக்காரு, ஒரு பக்கம் மருமகன், தங்கச்சியுடைய மகன், ஒரு பக்கம் பொண்ணை கொடுத்தவன், அப்படி சொல்லி கூட யோசிக்கலை. ஏன்னா லாபான் யாக்கோபை பார்க்கலும் ஒரு மோசமான ஒரு மனிதன். ஏன்னா உன்னுடைய குமாரத்திக்காக 7 ஆண்டுகள் வேலை செய்கிறேன்னு சொன்னான். ஆமாம், உன் சம்பளம் என்ன அப்படி கேட்கும்போது உன்னுடைய குமாரத்திகள் ராகேலுக்காக 7 ஆண்டுகள் வேலை செய்கிறேன்னு சொன்ன உடனே இரவுல பெண்ணை மாற்றிட்டான்.
அப்போ மறுபடியும் காலையில் வந்து கேட்கும்போது மறுபடியும் இன்னொரு 7 வருஷம் வேலை பாரு, இன்னும் 14 வருஷம் 2 பெண் பிள்ளைகளுக்காக யாக்கோபு வேலை செய்ததை பார்க்குறோம். இந்த 6 ஆண்டுகள் தான் அவனுக்காக, அவன் குடும்பத்துக்காக வேலை செய்தான். அந்த 6 ஆண்டுகளுடைய ஆசீர்வாதமே மிக பிரம்மாண்டமாக இருக்குமானால் அதை நம்ம படித்து பார்க்கும்போது தெரியும். ஏசாவுக்கு எனாமா கொடுப்பார். அப்போ 200 வெள்ளை ஆடுகள், கடாக்கள், ஒட்டகத்துடைய குட்டிகள் இது கொடுக்கும்பொழுது ஒரு இலவசமாய் அண்ணனுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமே மிக பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் அப்போ யாக்கோபுடைய ஆசீர்வாதம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். யாக்கோபு இருந்ததுனால லாபானுடைய ஆசீர்வாதம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ அப்படி பிரம்மாண்டமான ஆசீர்வாதம். ஆனால் இவன் சொல்கிறான், சும்மா ஒரு சப்பை கட்டுறதுக்காக என்ன கட்டுறான் அப்படின்னா, நீ சொல்லிட்டு வந்திருந்தா அனுப்பியிருப்பேனே, ஒரு நாள் அனுப்பியிருக்க மாட்டான், ஒரு நாளும் அனுப்பியிருக்க மாட்டான். எனவே கர்த்தர் ஏற்கனவே வான் பண்ணதுனால அவன் என்ன செய்யறான்னா, யாக்கோபுடைய நன்மையை மாத்திரம் பேசுறதை பார்க்குறோம். இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, பல காரியங்கள் நமக்காக கர்த்தர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் பல இடங்களில் நமக்காக பல மனிதர்களை வான் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னைக்காகவும் நமக்காக கர்த்தர் பல இடங்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் சில காரியத்தை பார்த்து ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை சில மெடிசன் வேகமா வேலை பார்க்குது. இங்கிலீஷ் மெடிசன் சில தமிழ் மெடிசன் ஹோமியோபதியில் கொஞ்சம் லேட்டா வேலை பார்க்குது. ஆனா வேலை பார்த்துருது. சில ஆண்டுகள் ஆகுது, மாதங்கள் ஆகுது, ஆனா வேலை பார்த்துருது. அதே மாதிரி தான் சில வாக்கு தத்துவம் உடனே பிக்கப் ஆயிருது. ஆமாம் சிசி கூட இருக்க பைக்கு மாதிரி உடனே பிக்கப் ஆயிருது. சில வாகனம் பிக்கப் ஆனது மாதிரி சில வாக்கு தத்துவம் லேட்டாக பிக்கப் ஆகுது. எலக்ட்ரிக் பைக்கு மாதிரி, சைக்கிள் மாதிரி அது பிக்கப் இல்லாமே வர்ற மாதிரி இருக்கு. ஆனால் நிச்சயமாய் வாக்கு தத்துவம் நிறைவேறும். உங்கள் சந்ததி பெருகித்தான் ஆகும். வழியே வாய்ப்பே இல்லை. ஏன்னா கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுத்தான் ஆக வேண்டும். வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்க கூட அவர் பெரியவராக இருக்கிறார். எனவே உலகம் வாய்ப்பு இல்லை சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. கர்த்தர் இருக்கிறார். பைசலால் அதில் வாசிக்கும் பொழுது 31ஆம் அதிகாரம் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்போ சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, இந்த 20 வருஷ காலமாய் 31ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 38 சொல்லும்பொழுது யாக்கோபுடைய டெஸ்டிமனி, யாக்கோபுடைய சாட்சியை பார்க்குறோம். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையிலே கடாக்களை நான் தின்னவில்லை. ஆமாம், அந்த மூத்தகுமாரன் சொன்ன மாதிரி, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் மூத்தகுமாரன் சொன்ன மாதிரி நான் ஒன்றுமே அனுபவிக்கலை. ஆனால் இளையகுமாரன் ஏதோ தப்பு பண்ண ஏற்றுக்கொண்டேன்னு சொன்ன மாதிரி ஒரு கடாக்களை கூட தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல், பீருண்டது அப்படின்னா கரடி கடிச்சது, ஓனாய் கடிச்சது, சென்னாய் கடிச்சது, அதற்கு நான் உத்தரவாதம் நான் பண்ணினேன். பகலிலே களவு போனதையும், ஆமாம் இரவு களவு போனதையும். அப்போ டேயில் ஒருத்தர் திருடியிருக்கான், இரவில் நைட்டில் ஒருத்தர் திருடியிருக்கான். அப்போ எல்லாத்துக்குமே நான் உனக்கு என்ன பண்ணியிருக்கேன், நான் அதை என் கையில் கேட்டு வாங்கினேன். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலமாய் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை சம்பளத்தை மாற்றினேன். அதுக்கு சம்பவம் தெரியும். 10 முறை சம்பளத்தை மாற்றக்கூடிய ஆளு தான் லாபான். 10 முறை ஏமாற்றி கொண்டிருந்த லாபான். ஆமாம், கருப்பா புள்ளி இருக்கக்கூடிய ஆடு தான் உனக்குன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இல்லை கோடு போட்ட எந்தெந்த ஆடுகள் கோடு போட்டு இருக்குதோ கோடு போட்டு வரக்கூடிய ஆடு தான் உனக்குன்னு சொல்லுவார். இப்போ 10 முறை சம்பளத்தை மாற்றினால் பல முறை யாக்கோபை ஏமாற்றி கொண்டே இருக்க வேண்டும் விரும்பினார். ஆமாம், லாபான் நல்லவன் இல்லை, லாபான் பொல்லாதவன். ஆமாம், இன்னைக்கும் ஆமாம் சொந்த பந்தங்களில் பல லாபான்கள் இருக்கிறார்கள், பல சொந்த பந்தங்களில் பல ஏசாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய முகத்தை பார்த்து தான் நம்ம தப்பிக்க வேண்டும். தப்பிக்க வேணும். ஆமாம், நாலேஜ் இல்லாமல் மாட்டிக்கூடாது. ஆமாம், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அறிவில்லாமல் சங்காரமாகிடக்கூடாது. ஞானம் இல்லாமல் கெட்டு போயிடக்கூடாது. ஞானம் இல்லாமல் மாட்டிக்க கூடாது. ஆமாம், அப்னேர் ஞானம் இல்லாமல் போய் மாட்டிக்கிட்டான். ஆமாம், தாவீதை பார்த்துட்டு போகும்பொழுது தாவீது வர சொல்றான்னு சொல்லிட்டு யோவாப் கொண்டுட்டான் அப்னேரை. அப்போ அப்னேர் ஒரு சிறந்த படைத்தளபதியாக இருந்தார். சவுலுக்கு ஒரு சிறந்த படைத்தளபதியாக இருந்தார், முதல் தளபதி. ஆமாம், அப்னேர். அப்போ அப்னேர் மதி இல்லாமல் செத்துட்டார். அப்படியே அவன் கையை போட்டு யோவாப் கட்டி பிடிக்கிற மாதிரி கூட்டு போய் அப்னேரை கொண்டுட்டான். பிரியமாவில் இதனால் மதியீனமாக இருக்கக்கூடாது. ஆமாம், மதியீனமாக இருக்கக்கூடாது. ஆமாம், எல்லாரையும் நம்பிடக்கூடாது. ஏன்னா பல லாபான்கள் இருக்கிறார்கள், நிறைவு செய்ய விரும்புகிறேன், பல ஏசாக்கள் இருக்கிறார். அப்போ இதை மேற்கொள்ளணும் அப்படின்னா நான் பெனியலை பார்த்து தான் ஆக வேண்டும். இப்பொழுது யாக்கோபுடைய டெஸ்டிமனியை முடிக்க விரும்புகிறேன். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பியிருப்பீர். தேவனின் சிறுமையும் என் கையும் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரியிலே உம்மை கடிந்து கொண்டார் என்றார். அப்போ கர்த்தர் தான் கடிந்து கொள்றார்.
அப்போ லாபான் அந்த சந்தோஷ மேல தாளத்தோட கிண்ணறத்தோட கிட்டாரோட ஒரு பெரிய இசை கச்சேரியோட சொந்த வீட்டுக்கு யாக்கோபு அனுப்பக்கூடிய கேரக்டர் லாபான் இல்லை. ஆமாம், அவன் கேரக்டர் வேற, அது தெரியும். அப்போ பார்க்கும் பொழுது உன்னை அப்படி அனுப்பியிருப்பேனேன்னு சொல்கிறத பார்க்குறோம். இந்த நாளில் சொல்லும் பொழுது இந்த பிரச்சனை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படிம்பாங்க. ஆனால் சொன்னாலும் அவன் தீர்த்து வைக்க போகிறதில்ல. ஏகப்பட்ட பிரச்சனை அவன்கிட்ட சொல்லிட்டோம். ஆமாம், அவன் சொல்லுவான் இந்த பிரச்சனை சொல்லியிருந்தா எனக்கு அங்கே ஆள் இருக்கு இங்கே ஆள் இருக்குமா. ஆனால் ஒரு நாளும் நம்முடைய பிரச்சனையை அவன் காதில் கேட்டு நமக்காக தலையிட்டதே கிடையாது. நம்முடைய காரியத்தை செய்து அதில் ஒரு சக்ஸஸ் ஆகின பிறகு இதை நம்ம நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம், ஏற்கனவே சொல்லிக்கலாம் அப்படிம்பாங்க. இங்கே பார்க்கும் பொழுது அதே மாதிரி கேரக்டர் தான் லாபான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிக்க ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தோடு தான் கர்த்தர் உங்களை நடத்த விரும்புகிறார். இப்போ சொல்லும் பொழுது தேவன் என் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தை பார்த்தார். கையின் பிரயாசத்தை பார்க்குறாரு, சிறுமையை பார்க்குறாரு. ஆமாம், யாக்கோபுடைய சில கேரக்டர் மோசமாக தான் இருந்தது. ஆமாம், பெனியலை கடந்து போகும்போது அது இஸ்ரவேலாக மாறிடுச்சு. ஆமாம், அதுக்கு முன்னாடி யாக்கோபுடைய கேரக்டர் மோசமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதை காட்டில் லாபானுடைய கேரக்டர் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ கர்த்தர் யாக்கோபை போய் லாபான்ட்ட வச்சு செதுக்குறார் சார். ஆமாம், லாபான்ட்ட வச்சு செதுக்கி யாக்கோபை இன்னமும் பர்ஃபெக்டாக கொண்டு வர்றார். கொண்டு வந்த உடனே ஆமாம், ஏசா எப்படி பர்ஃபெக்டாக இருந்தானோ அதே மாதிரி யாக்கோபை பர்ஃபெக்டாக கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்த பிறகு 33ஆம் அதிகாரத்தில் ரெண்டு பேரும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாத பார்க்குறோம். மறுபடியும் ஒரு இணைப்பு உண்டானதை பார்க்குறோம். இப்போ பார்க்கும்போது கர்த்தர் கடிந்து கொள்கிறாரு. யாக்கோபு சொன்னது அவ்வளவு உண்மை. ஆமாம், தேவன் என்னோடு இராவிட்டால், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இராவிட்டால் நீர் என்னை வெறுமையாக அனுப்பியிருப்பீர். ஆமாம், அனுப்பும்போது மனைவி பிள்ளைகளை கொடுத்துருக்க மாட்டான். நீ போயிட்டு வாயா, உங்கள் அப்பா பார்த்துட்டு வாயா, போயிட்டு வாயா, வழி செலவுக்குன்னா பைசா வாங்கிட்டு போ அப்படி சொல்லி அனுப்பியிருப்பான ஒழிய இன்னைக்கு அநேக கல்ஃப் கண்ட்ரிக்கு போய் சும்மா திரும்பி வர்றாங்க பாருங்க. அநேக வெளிநாடுகளுக்கு போய் திரும்பி வர்றாங்க பாருங்க. என்னை ஏமாற்றிட்டாங்க, திரும்பி வர்றாங்க பாருங்க. என் பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சுட்டான், விசாவை பிடிங்கி வச்சுட்டான், ஒன்றுமே இல்லாமல் அனுப்பிட்டான்னு சொல்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி ஒன்றுமே இல்லாமல் அந்த நாட்களில் சீரிய தேசத்தான லாபான் அனுப்பியிருப்பார். அது தேவன் அதுக்கு இடம் கொடுக்கற பிரியமானவர்களே. இந்த நாளில் நீங்களும் நானும் இன்னைக்கு இருக்கிற தேவனுடைய பலத்தால் இருக்கிறோம், தேவனுடைய கிருபையாக இருக்கிறோம், தேவனுடைய கிருபையாக இருந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த நாளில் வெறுமையாய் அனுப்ப வேண்டும் என்பது பிசாசு சித்தமாக இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் நிரம்பி வழியக்கூடிய பாத்திரம், என் பாத்திரம் நிரம்பி வழியுது, அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. கானான் ஒரு கல்யாண வீட்டில் இயேசுடைய சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல திராட்சை ரசம் குறைவுபட்டது. பிசாசு குறைபட விரும்பினா அந்த இடத்துல இயேசு இருந்ததுனால அந்த குறைவை நிறைவாகி மாற்றுறதை பார்க்குறோம். இந்த நாளில் குறைவு வர தொடங்குறது பிசாசின் சித்தம், நிறைவாக மாறுகிறது, ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள்ளாக மாறுகிறது, செல்வத்துக்குள்ளாக மாறுகிறது, செழிப்புக்குள்ளாக மாறுகிறது, சந்ததி பெருகக்கூடிய காரியம் எல்லாம் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனவே வெறுமையாய் அனுப்பியிருப்பார்கள். ஆனால் இரு பரிவாரங்களோடு யோர்தானை கடக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த காலை வேளையில் யார் சொன்னது? பிசாசு சொல்லக்கூடிய தோல்வி மனப்பான்மையிலிருந்து வெளியே வாருங்க. பிசாசு சொல்லக்கூடிய பொய்களிலிருந்து வெளியே வாருங்க. பிசாசு மனிதர்கள் பேசக்கூடிய இந்த வாக்கு தத்தமா, இது புளித்து போன வாக்கு தத்தம், இந்த வார்த்தையா, இந்த செய்தியா, இல்லை யார் மூலமாய் கர்த்தர் பேசுவார் என்கிற இருதயத்தை உங்களுக்குள்ள ஆயத்தமாக்குங்கள். ஆமாம், யார் மூலமாய் தேவன் பேச முடியும் பிரதர்? யார் மூலமாய் கர்த்தர் பேச முடியும் சிஸ்டர்? எனவே ஆமாம், பேசக்கூடிய வார்த்தை தான் முக்கியம். அதை பாருங்க. பேசக்கூடிய மனிதர்களை பார்க்காதீங்க, மனுஷியை பார்க்காதீங்க. அவங்களுக்குள்ள பல கேரக்டர் மோசமாக இருக்கும், பரவாயில்ல. ஆனால் தேவன் யாரை கொண்டு வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இடைபடுவார். அதை மட்டும் பாருங்கள். வார்த்தையை மட்டும் பிடிங்கள், வசனத்தை மட்டும் பிடிங்கள். ஆமாம், வசனத்தை மட்டும் பிடிங்கள். வசனம் உங்களை வாழ வைக்கும். ஆமாம், விசனமாக இருக்காதீங்க, வசனத்தை பிடிங்க. வசனம் உங்களை நிச்சயம் ஆளுகை செய்யும், ஆசீர்வதிக்கும். எனவே பெனியலுக்குள்ளே வாங்க, தேவனுடைய முகத்தை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய முகத்தை பாருங்கள். பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது இரவு ஜெபத்தை ஆரம்பிங்க. பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது இரவு ஜெபத்தை, இரவுல தேவனோடு விழித்திருங்க. பகலில் நீங்கள் நன்றாய் கிரியை செய்ய முடியும் என்று நான் சொல்லுகிறேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ண விரும்புகிறேன், ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே அருமையான பிள்ளைகளுக்கு செபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் யாக்கோபு கடந்து போகும் பொழுது, யாக்கோபு தேவனை பார்த்த பின்பு, தேவனை மேற்கொண்ட பிறகு, பேர் மாற்றப்பட்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சூரிய உதயம் உண்டாயிற்று, மறுபடியும் ஒரு மறுமலர்ச்சி உண்டாயிற்று. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், தேவனுடைய கிருபை உண்டாகட்டும் என்று நான் செபிக்கிறேன். அப்பா, நீ அவர்களை ஆண்டவரே யாக்கோபை போல நீ அவர்களை நடத்த வேண்டும் என்று செபிக்கிற ஆண்டவரே. யாக்கோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ரெண்டு விதமான கோரமான முகங்கள்
வந்தன. ஆனாலும் யாக்கோபு அதை மேற்கொண்டது போல இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் பல சூழ்நிலைகள் பல காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய கிருபை தரும்படியாக செபிக்கிறோம்ப்பா. இப்படி பிள்ளைகளை உயர்வுக்கு நேராக நடத்தும்படியாக செபிக்கிறோம். இப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவனுடைய முகம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் மேலே அது பதியட்டும் ஆண்டவரே. தேவனுடைய முகம் நம்முடைய பிள்ளைகள் மேலே பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. அந்த நாளில் பிள்ளைகள் குறித்ததான வாக்குத்தத்தங்களை நிச்சயமாய் நிறைவேறும், அது நிச்சயமாய் நிறைவேற்றும் என்று நம்முடைய வார்த்தையை கொடுத்து நீ மறுபடியும் தைரியப்படுத்தும்படியாக செபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வளர்த்துங்க. ஜெபத்தை கேட்டக்கா நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.